மார்ச் மாதம் 14ஆம் தேதி. தவக்காலம் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 21 முதல் 28 வரை. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம், என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே, கேளுங்கள். என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை? நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். நீங்கள் போய் முதலில் உங்கள் சகோதரர் சகோதரிகளிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 20 தொடக்கம் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்குள் கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமானவர்களே, தீயவர் தாம் செய்த பாவங்களிலிருந்து மனமாறி நேர்மையை கடைபிடித்தால் வாழ்வது உறுதி என்றும், நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்தவற்றின் பொருட்டு சாவர் என்றும் முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம். இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாழ்வு, சாவு என்கின்ற வார்த்தைகள் உடல் சார்ந்த அளவில் உயிரோடு இருப்பதையோ அல்லது உடல் முடிவுக்கு வருவதையோ சுட்டிக்காட்டவில்லை. விவிலியத்தின் பின்னணியில் வாழ்வு என்னும் வார்த்தை ஆழ்ந்த அர்த்தம் பொதிந்தது. நிறைவாகவும்
நிம்மதியாகவும் அர்த்தமுள்ள விதத்திலும் நம் செயல்பாடுகளையும் மனநிலைகளையும் வைத்துக்கொள்வதே வாழ்வு என்பதாகும். இதற்கு மாற்றாக சாவு என்பது பாவத்தில் வாழ்ந்து வாழ்வின் அர்த்தத்தை தொலைத்து சோர்விலும் சோகத்திலும் வாழ்நாட்களை கழிப்பதாகும். ஊதாரி மைந்தன் உவமையில் வரும் இளைய மகன் தொலைநாட்டிற்கு சென்று பாவத்தில் வாழ்ந்து அனைத்தையும் இழந்து வறுமையிலும் வெறுமையிலும் வாடினான். பொருளையும் பணத்தையும் இழந்ததால் வறுமை அடைந்தான். வாழ்வின் அர்த்தத்தையும் உறவையும் இழந்ததால் வெறுமையானான். இந்நிலையில் இளைய மகன் தன் தந்தையிடம் திரும்பி வந்தபோது, தந்தை, என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் என்று சொல்வது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் தன் மூத்த மகனிடம், உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் என்று சொன்னார். லூக்கா 15வது பிரிவு 24 மற்றும் 31 வசனங்கள். ஆக நிறைவின்மையிலும் நிற்கதியிலும் வாழ்கின்ற வாழ்க்கையே சாவு என்று விவிலியத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது. வாழ்நாள் முழுவதும் வாழ்வை நமதாக்கவும் சாவை தள்ளி வைக்கவும் நாம் முயற்சிக்கின்றோம். அதற்கான வழியை மேற்கண்ட வசனத்தின் வழியாக இறைவன் நமக்கு கற்றுத்தருகின்றார். வாழ்வை பெறுவதற்கான வழி நம் பாவங்களை விட்டு மனமாறி கடவுளின் நீதியையும் நேர்மையையும் கடைபிடிப்பதாகும். இதற்கு மாறாக சாவிற்கான வழி நீதியையும் நேர்மையையும் கைவிட்டுவிட்டு பாவத்தில் உழல்வதாகும். பழைய ஏற்பாட்டில் நேர்மையாக வாழ்தல் என்பது கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பதே அன்றி வேறில்லை. எசேக்கியேல் 18:5 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். கடவுளின் கட்டளைகளையும் அந்த கட்டளைகள் தாங்கியுள்ள நேர்மையையும் கடைபிடிக்கின்ற நபர்கள் வாழ்வை முழுமையாகவும் நிறைவாகவும் வாழ்வர். அவ்வாறு வாழாதவர் தம் வாழ்வை வேதனையிலும் விரக்தியிலும் கழிப்பர் என்பதே எசேக்கியேல் வழியாக இறைவன் வெளிப்படுத்திய செய்தி. அன்புக்குரியவர்களே, உலக புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் G.K. செஸ்டர்டன், மனிதர்கள் கடவுளின் சட்டத்தை உடைக்க முடியாது, அந்த சட்டங்களை உடைப்பதாக எண்ணிக்கொண்டு தங்களைத்தான் உடைத்துக் கொள்ள முடியும் என்றார். Men cannot break the laws of God. They can only break themselves against them. கடவுள் கொடுத்த சட்டங்களையும் நெறிமுறைகளையும் மீறுவதால் அது கடவுளுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக நம் வாழ்வுதான் பாதிப்புக்கு உள்ளாகிறது. உதாரணமாக, சாலையில் வாகன சட்டங்களை மீறுவதால் சட்டத்திற்கு பாதிப்பில்லை. நாம் தான் அவ்வப்பொழுது மருத்துவமனைக்கு செல்ல நேரிடுகின்றது. இயேசு நற்செய்தியில் இன்னும் ஒருபடி மேலே செல்லுகின்றார். சட்டங்களையும் நியமங்களையும் கடைபிடித்தல் என்பது ஒரு சில வெளி செயல்பாடுகளோடு முடிந்து விடுவது அல்ல. மாறாக நம் மனநிலையில் அவை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றார். கொலை செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற பழைய ஏற்பாட்டு சட்டம் வெளி செயல்பாட்டோடு மட்டும் தொடர்புடைய ஒன்று. அது தேவையானது என்றாலும் அது போதுமானது அல்ல. மனநிலையிலும் நாம் நல்லவர்களாக தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதையே கோபம் கொள்ளாதே என்ற வார்த்தைகள் வழியாக இயேசு வெளிப்படுத்துகின்றார். மன்றாடுவோமாக. இறைவா, நிறைவும் நிம்மதியும் அடங்கிய முழுமையான வாழ்வு என்பது நீர் சுட்டிக்காட்டிய நேரிய பாதையில் நடப்பதால் கிடைப்பவை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எமக்கு வரம் தருவீராக. ஆமேன்.